சில தமிழ் அரசியல்வாதிகள் தமது கட்சி அரசியலுக்காகவும் வாக்கு அரசியலுக்காகவும் அணியாவிலக்கு போன்ற தமிழர்களுடைய உரிமை போராட்டங்களை பயன்படுத்துவதாக வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் நேற்று நடைபெற்ற அணியாவிலக்கு போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஒற்றுமை என்ற பெயரில் நாம் யாருடன் எந்த கட்சியினருடனும் சேர்ந்துவிட முடியாது. உள்நாட்டு போர்க்காலங்களில் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்துள்ள தமிழின அழிப்பிற்கு துணை போன இபிடிபி போன்ற கட்சிகளுடன் சேர்ந்து கொண்டு இங்கே இந்த போராட்டத்தில் அமர்ந்திருப்பது நியாயமில்லை. அது மட்டுமின்றி இளையவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த அணியாவிலக்கு போராட்டத்துக்கு உரிமை கோருவதும் தமது பிரதிநிதிகள் கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார். இயற்கையாலே நீதி நிலைநாட்டப்படும். இதைத்தான் ஆன்மீகம் அடிப்படையிலே எடுத்து கூறுகிறது. யாரெல்லாம் இந்த அநீதியை தங்களுடைய சுயலாபத்துக்காக இழைத்தார்களோ, அந்த அநீதியை இழைத்தவர்களோடு சேர்ந்திருப்பது, கூட்டு சேருவது, அவர்களோடு ஆதரவாக சேர்ந்து நிற்பது என்பது அநீதிக்கு துணை போகின்ற செயற்பாடு. அவர்களுக்கு நீதியை கேட்கின்ற எந்த உரிமையும் கிடையாது. எல்லளவும் அவர்களுக்கு அருகதை கிடையாது. அப்படியானவர்களுடைய போலித்தனங்களையும் அநீதி நடந்த தரப்புகளுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களோடும் சேர்ந்திருந்து அடுத்த நாள் அல்லது அன்று மாலையிலேயே நீதி கேட்கின்ற போராட்டங்களிலும் வந்து அமர்ந்திருந்து புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற இந்த போலித்தனங்களை, போலியானவர்களை எங்களுடைய உறவுகள் அடையாளம் காண வேண்டும். அவர்களை தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலிருந்து முற்றாக ஒதுக்க வேண்டும். இது நீதிக்கான குரல். எந்த ஒரு தனி மனிதனுக்கு எதிராகவோ, எந்த ஒரு கட்சிக்கு எதிராகவோ, எந்த ஒரு அமைப்புக்கு எதிராகவோ சொல்லப்படுகின்ற விடயம் அல்ல. இன்றைய காலத்திலே போலித்தனங்களும், பொய்த்தனங்களும், கபடத்தனங்களும், சுத்துமாற்றுக்களும், சூழ்ச்சிகளும், நரித்தனங்களும் பெருகி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தங்களை பெரியவர்களாக, உத்தமர்களாக காட்டிக்கொண்டு வலம் வருகின்ற அத்தனை பேரையும் மக்கள் ஒன்று திரண்டு எதிர்க்க வேண்டும்.